கடந்த கொஞ்ச நாட்களாக மாலை நேரத்துல தொலைக்காட்சிகளையே பார்க்க முடியல. அதுவும் இங்கிலீஷ் சேனல்ஸ் 24 சேனல் இருக்கு. நாலஞ்சு பெரிய முதலாளிகள் வச்சிருக்காரு. அம்பானி ஒரு சேனல் வச்சிருக்கிறாரு, அதானி ஒரு சேனல் வச்சிருக்கிறாரு, மற்ற 2-3 சேனல் வந்து மோடிக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் வைத்திருக்கிறார்கள். இந்த பெஹல்காம் அந்த சம்பவத்தை பற்றி அவர்கள் தருகின்ற தகவல்களை பார்த்தது சிரிப்பதா அழுவதா என்று கூட சில நேரங்கள்ல நமக்கு வந்து சந்தேகமா இருக்கு. இன்னைக்கு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன ஓடுது? ஒரு அரசியலுக்கு புதிதாக வந்திருக்கிற ஒரு நடிகர் வந்து மாணவர்களுக்கு பரிசு கொடுக்குறாரு, வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு. சரி, இது வந்து எல்லா அரசியல் கட்சிகளும் பரம்பரையா செஞ்சு விட்டுருக்காங்க. ஆனா இன்னைக்கு காலையில 8 மணிக்கு ஆரம்பிச்சாங்க. அவர் வீட்டிலிருந்து புறப்பட்டு விட்டார், இப்பொழுது இந்த முக்கை தாண்டி விட்டார். அங்க வந்து சமையல் நடக்கிறது. இங்கு விதவிதமான சமையல், அந்த ஒவ்வொரு சமையலையும் டிவி வந்து வர்ணித்துக் கொண்டே இருக்கு. இதுவரை இங்க வருகிற மாணவர்கள் மாணவிகள் இப்படிப்பட்ட சாப்பாட்டை சாப்பிட்டதே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு விசேஷமாக சமையல் நடக்கிறது. இது வந்து ஒரு டிவி ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கு. இன்னொரு டிவியில வந்து டாக்டர் ராமதாஸும் அன்புமணி டாக்டர் போட்டு அந்த விவகாரம் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப இதுல நம்ம சத்யா வந்து அங்க ரஷ்யா, இது ஜெர்மனி, இங்க ஜப்பான், இதை நம்ம கேட்பதற்கு இத்தனை பேர் இருக்க பாத்தீங்களா? இதுதான் வெற்றி. இன்னைக்கு இதான் இவ்வளவு இளைஞர்கள் வந்திருக்கதான் இது. அதாவது இப்ப அம்பேத்கரை அவங்க எதிர்கொள்ள முடியலன்னா முதல்ல அம்பேத்கரை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, பிறகு வந்து அப்ரிசியேட் பண்ற மாதிரி பேசுவாங்க, அதுக்கு பிறகு அனிகிலேட் பண்ணிடுவாங்க. திருவள்ளுவரை வந்து முதல்ல அக்செப்ட் பண்ற மாதிரி பண்ணுவாங்க, பிறகு ராஜ்பவன்ல வந்து அவருக்கு ஒரு காவி உடை போடுவாங்க, அதுக்கு பிறகு அவர் வந்து ஒரு மறுவாடியாக அவரை சித்தரிச்சு அதோட அவரை வந்து முடிச்சிருவாங்க. அப்போ இந்த பாசிஸ்ட் போர்சஸ நம்ம எதிர்கொள்வது எப்படி? இவர்களை வந்து நாம் வந்து இன்னைக்கு வந்து ஒரு நம்மளால சில விஷயங்களை வந்து நம்மளால சொல்ல முடியல. எனக்கு வந்து இப்போ வெளிநாட்டுக்கெல்லாம் நம்முடைய எம்பிக்கெல்லாம் போயிருக்கிறாங்க. நான் தனிப்பட்ட கருத்து, காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்து அல்ல, எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. எனக்கு ஏன் உடன்பாடு இல்லை அப்படின்னா, முதலில் இந்த தேசத்தினுடைய பிரதமர் உங்களை இந்த கட்சியினுடைய தலைவர்களை அழைத்தே பேசவில்லையே. முதல்ல வந்து அவர் வந்து அவங்களை கான்பிடன்ஸ். இன்னைக்கு வந்து நேரு வந்து பிரதமர், சீனா யுத்தம் நடக்கிறது, வாஜ்பாய் வந்து எதிர்கட்சி உறுப்பினர், வாஜ்பாய் வந்து பாராளுமன்றத்தில் விவாதம் கேட்கிறார். அவருடைய அனுபவம், நேருடைய தகுதி, அவருடைய சுதந்திர போராட்ட வரலாறு, அவருடைய தியாக வாழ்க்கை உலகம் முழுவதும் அங்கீகரிக்கப்பட்ட ஒப்பற்ற தலைவர், தேசத்தை தவிர வேறு எதுவுமே சிந்தித்திராத ஒரு மாபெரும் பொது வாழ்க்கை, 11 ஆண்டுகள் சிறைவாசம், இதெல்லாம் உள்ளதை பார்த்து அடல் பிகாரி வாஜ்பாய் ஒரு இளைஞர் எதிர்கட்சி உறுப்பினர் கேட்கிறார்னா நேரு மறுக்கல. பாராளுமன்றத்தில் விவாதம் நடந்தது, அந்த யுத்தத்தை பற்றிய கருத்துக்கள் பரிமாறப்பட்டன. இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர்கள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள், அங்க இருக்கின்ற அரசியல் கட்சிகள், திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும், சமாஜ்வாடி பார்ட்டியாக இருக்கட்டும், இன்னைக்கு இந்த கட்சிகள் எல்லாம் வந்து தேர்தல் ஆணையத்தால் பதிவுபடப்பட்ட கட்சிகள். இந்த கட்சியினுடைய தலைவர்கள்ட்ட வந்து இந்த தேசத்தை பற்றிய ஒரு மிகப்பெரிய நெருக்கடியான ஒரு பயங்கரவாத பிரச்சனையினுடைய முக்கியமான அம்சங்களை ஒரு பிரதமர் வந்து கூப்பிட்டு பேசுவதற்கு கூட தயாராக இல்லை என்று சொன்னால் நீங்க யாரை போய் கன்வின்ஸ் பண்ண போறீங்க? You should get convinced. நமக்கு சில கேள்விகள் இருக்குல்ல. ஒரு வார் நடக்குது, ஒரு பயங்கரவாத சம்பவம் நடக்குது. அந்த பயங்கரவாத சம்பவத்துல நமக்கு வந்து 26 பேர் இறந்து போறாங்க. காட்சிகளை பார்த்தால் நமக்கே வந்து நம்முடைய நெஞ்சம் பதறுகிறது. நம்முடைய பெண்களுக்கு எதிராகவே அவருடைய கணவர்கள் வந்து கொலை செய்யப்படுகிறார்கள். நான் கேட்கிறேன், எப்படி நடந்தது? 2000 பேர் அங்க இருக்கிறார்கள், சுற்றுலா பயணிகள். 2000 பேர் இருக்க இடத்துல வந்து ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் கூட இல்லைன்னா அது எப்படி வந்து பாதுகாப்பு குறைவில்லையா? இன்னைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு மெரினா பீச்சுக்கு போறோம், மக்கள் நிறைய கூடுகிறார்கள். எத்தனை போலீஸ்காரர்கள் குதிரையின் மீது அணிவகுத்து வருகிறார்கள், எத்தனை வந்து ரோமிங் வெஹிக்கிள், போலீஸ் வெஹிக்கிள், எவ்வளவு இடங்கள்ல வந்து ஒவ்வொரு இடத்துலும் வந்து அங்கங்க வந்து டிராபிக் செக்அப். அப்போ ஒரு சாதாரண எந்த விதமான ஆபத்தும் அபாயமும் பயங்கரவாத அச்சுறுத்தலும் இல்லாமல் மிக அமைதியாக இருக்கின்ற சென்னையிலே மக்கள் கூடுகிறார்கள் என்று சொன்னால், இவ்வளவு பெரிய ஏற்பாடுகளை செய்துகின்ற போது இது 24 மணி நேரமும் பயங்கரவாதிகளுடைய அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிற ஒரு மாநிலம், எந்த நேரத்திலும் பயங்கரவாதம் நிகழலாம் என்கிற எதிர்பார்ப்போடு இருக்க வேண்டிய மாநிலம். அங்க வந்து 2000 பேர் கூடுகிறாங்க. அந்த கூடுகிற 2000 மக்கள் ஒரு 40 நிமிடங்கள் இந்த பயங்கரவாதிகள் அங்க இருந்ததாக சொல்லப்படுகிறது. இது எப்படி நடந்தது? இதை வந்து யார் இதற்கு காரணம்? 3 லட்சம் பேர் இருக்கிறார்கள் பாதுகாப்பு படை வீரர்கள் காஷ்மீர்ல, including the army, BSF and the state police force. 3 lakhs of people are there. Then how it happened and who is to answer? இதுக்கு யாராவது பொறுப்பெடுக்கணும்ல. இதை வந்து அந்த 4 பேர் அவர்கள் என்ன ஆனார்கள்? அவர்கள் வந்து எங்க போனாங்க?
எப்படி வந்து 200 கிலோமீட்டர் உள்ள how they came inside 200 kilometers and went back, who has allowed them, செக் போஸ்ட் என்னாச்சு, அந்த ஊர்ல எவ்வளவு தூரத்துல வந்து கண்காணிப்போடு இருக்கக்கூடிய, அதற்காக எத்தனை ஆயிரம் கோடிகளை இந்தியா செலவழிக்கிறது காஷ்மீர்ல பாதுகாப்புக்காக வேண்டி. அந்த 4 பேர் எப்படி வந்தார்கள், எப்படி போனார்கள் தெரியல. உடனே மும்பையில தாஜ் ஹோட்டல் அட்டாக்க சொல்றீங்க. அங்க கடைசி பயங்கரவாதியை வரை சுட்டி வீழ்த்துறோம் அல்லவா, கடைசி உயிரோடு இருக்கிற ஒருவரை பிடித்து தூக்குல போட்டோம் அல்லவா. அந்த 4 பேரை பிடித்து அவனை அடையாளம் கண்டு அவனுக்கு வந்து சகுந்த தண்டனை கொடுக்காத வரை நம்முடைய பிரதமர் சொல்றார், என் உடம்புல பூரா ரத்தம் ஓடல, செந்தூரம் ஓடுதுங்கிறார். இதை கேட்டாதான் இன்னைக்கு ஏன் பாசிஸ்ட பத்தி பேசணும்னா, இதை நம்ம கேட்டா தேச துரோகின்னு உடனே சொல்றோம். பொதுவாக வரலாறு படிக்கின்ற மனநிலையில் நம் சமூகம் இப்பொழுது இல்லை. நம்மிலே நாமே நம்முடைய இளைஞர்களை, இளம் பெண்களை வரலாறு படிக்க அனுமதிப்பதில்லை. இன்று கல்லூரிகளிலே அட்மிஷன் நடந்து கொண்டிருக்கிறது. பல கல்லூரிகளிலே ஹிஸ்டரி என்கிற அந்த பிரிவிலே, வரலாற்று பிரிவிலே சேர்வதற்கு மாணவர்களே இல்லை. அரசு கல்லூரிகளில் மட்டும்தான், அதுவும் பழமையான அரசு கல்லூரிகளில், அதாவது 100 ஆண்டுகளை தொட்டு நிற்கின்ற அரசு கல்லூரிகளில் மட்டும்தான் வரலாற்று துறை என்று ஒரு துறை இருக்கிறது. அந்த வரலாற்று துறை கூட மூடப்பட வேண்டிய அபாயத்தில் இருக்கிறது. எனக்கு வரலாறு மிகவும் பிடித்தமான ஒரு பொருள். என்னுடைய தந்தையார் ஒரு வரலாற்று பேராசிரியர். ஆகவே வரலாற்றை சிறிய வயதிலிருந்தே படிப்பதற்கான ஆர்வத்தில் இருந்தேன். ஆனால் ஒன்று மட்டும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், வரலாறு தெரியாத சமூகம் வாழ்ந்ததாக வரலாறு இல்லை. கடந்த காலத்தை அறியாத சமூகமும் நிகழ்காலத்தை புரிந்து கொள்ளாத சமூகத்திற்கும் எதிர்காலம் இல்லை. A society which doesn't know its past, which has not understood its present, has no future. வரலாறு சொல்லித் தருகின்ற பாடங்களை படிக்க வேண்டும். வரலாற்றில் இருந்து நாம் உணர்ந்து கொள்ளுகின்ற தவறுகளை இந்த காலத்திலே எப்படி அதை ஒட்டி பார்ப்பது, எப்படி நம்மை திருத்திக் கொள்வது, எப்படி எதிர்காலத்திற்காக திட்டமிடுவது என்பதை போன்ற அந்த அருமையான தரவுகளை எல்லாம் கடந்த காலத்தை தெரிந்து கொள்வதன் மூலமாகத்தான் முடியும். அருமையாக சத்யா அவர்கள் பேசினார், பல அருமையான தரவுகளை எல்லாம் கொடுத்தார். 80 ஆண்டுகளுக்கு முன்னால் சோவியத் யூனியன் எடுத்துக்கொண்ட அந்த செங்கோடி படை, அவர்கள் ஏற்றுக்கொண்ட அந்த மிகப்பெரிய அந்த தியாக வேள்வியின் காரணமாக உலக வரலாற்றிலே ஒரு மிகப்பெரிய அநியாய சக்தி அழித்து வீழ்த்தப்பட்டது என்பது உள்ளபடிய வரலாறு. அந்த பாசிசத்தை வீழ்த்திய வரலாற்றினுடைய பெருமையிலே பெரும் பங்கு சோவியத்துக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அந்த போரிலே சோவியத் நாட்டில், ரஷ்யாவில் இறந்தவர்கள் ஏறக்குறைய 2 கோடி பேர் அந்த யுத்தத்திலே இறந்து போனார். ஒருவர் இருவர் அல்ல, 2 crores of people. இங்கிலாந்தை சார்ந்தவர்கள் 5 லட்சம் பேர் இறந்தார்கள். அமெரிக்காவை சார்ந்தவர்கள் அதை விட குறைவு. ஆனால் 2ஆம் உலகப் போரிலே நாசிச படைகளை வீழ்த்தி ஹிட்லரினுடைய கொடுங்கோன்மைக்கு முற்றுப்புள்ளி வைத்து அவனை வரலாற்று குப்பை தொட்டியிலே தூக்கி எறிந்த பெருமை சோவியத்துக்கு மட்டுமே உண்டு. அதை வரலாறு. ஆனால் இன்னைக்கு வரலாறு எப்படி எழுதப்படுகிறது, எப்படி பகரப்படுகிறது என்பதை பார்க்கின்ற போது நமக்கு மிகவும் அச்சமாக இருக்கிறது. அதுவும் இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் சமூக சூழலிலே பல பேருக்கு வரலாறுகள் தெரியாத காரணத்தினாலே இன்று இதிகாசங்களை எல்லாம் வரலாறு என்று மாற்றக்கூடிய, சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நாம் வாழ்கிறோம். இந்த ஒரு சின்ன உதாரணம், வரலாறு எப்படி திரிக்கப்படுகிறது என்பதற்கு. திப்பு சுல்தான் 4000 பிராமணர்கள் தற்கொலை செய்வதற்கு காரணமாக இருந்தார். அவர்களை மதமாற்றம் செய்த முயற்சித்ததின் காரணமாக 4000 பிராமணர்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள் என்று சொல்லி கல்கத்தா பல்கலைக்கழகத்திலே சமஸ்கிருத பேராசிரியராக இருந்த ஹரிகிருஷ்ண சாஸ்திரி என்பவர் ஒரு வரலாற்று புத்தகம் எழுதி
அந்த புத்தகத்தை கல்கத்தாவிலே பள்ளியிலே பாடப்புத்தகமாக வைத்து விட்டார். கல்கத்தாவில் இருந்த ஆளுநர் ஒரு சுதந்திர போராட்டக்காரர், அவருக்கு இந்த புத்தகத்தை படித்த உடனே ஒரு சந்தேகம். உடனே அவர் இந்த புத்தகத்தை என்ன செய்தார் என்று சொன்னால், அந்த ஹரிகிருஷ்ண சாஸ்திரிக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். இப்படி ஒரு பாட புத்தகத்திலே ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறீர்கள், அந்த பாடமாக வைக்கப்பட்டிருக்கிறது, இதனுடைய உண்மை என்ன, இதற்கு என்ன ஆதாரம், எந்த தரவுகளின் அடிப்படையிலே இந்த கட்டுரை நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள் என்று கேட்டப்போ அந்த ஆள் பதிலே சொல்லல. 2 மாதம் 3 மாதம் ஆயிடுச்சு. அதற்கு பிறகு ஆளுநர் விடவில்லை. அதற்கு பிறகு கடைசியாக என்ன எழுதினார்னா, நான் கர்நாடக கெசட்டீரிலிருந்து எனக்கு கிடைச்சது, கர்நாடக அரசாங்கம் வைத்திருக்கிற கெசட்டீரில் கிடைத்த தகவல் எழுதிட்டார். உடனே இந்த ஆளுநரும் விடல. உடனே கர்நாடக ஆளுநருக்கு அதை அனுப்பி, இப்படி சொல்லுகிறாரே, இந்த தரவுகளை நீங்கள் தயவு செய்து சரிபார்த்து உண்மையா என்று தெரிய வேண்டும் என்று சொன்னபோது, கர்நாடக ஆளுநர் மைசூர் பல்கலைக்கழகத்திலே கர்நாடகாவினுடைய கெசட்டை பற்றி ஆராய்ச்சி செய்து 3 PhD பட்டங்களை வாங்கின ஒரு அறிஞரிடம் கொடுத்து, இந்த தரவுகள் சரியா என்று பாருங்கள் என்று சொன்னபோது, அவரை அதையெல்லாம் சரிபார்த்து விட்டு, இப்படி ஒரு சம்பவமே நடந்ததாக எந்த குறிப்பும் இல்லை. திப்பு சுல்தானுடைய முதலமைச்சர், பிரதம அமைச்சர் பூரணையா ஒரு பிராமணர், திப்பு சுல்தானுடைய தலைமை தளபதி ஒரு பிராமணர், திப்பு சுல்தானுடைய வருவாய்த்துறை அமைச்சர் ஒரு பிராமணர். திப்பு சுல்தான் தன்னுடைய ஆட்சி காலத்திலே 2 லட்சம் வராகன் பொன்னை வழிபாட்டு தலங்களுக்கு மானியமாக வழங்கி இருக்கிறார். அந்த 2 லட்சம் வராகனிலே 1,80,000 வராகன் இந்து ஆலயங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற தகவல்கள் எல்லாம் எழுதி அனுப்பி, அதற்கு பிறகு அந்த ஆளுநர் அந்த அரசாங்கத்தினுடைய கல்வித்துறை அழைத்து அந்த கட்டுரை எடுக்க வைத்து, இன்று அந்த கட்டுரை நீக்கப்பட்டிருக்கிறது. இதை எதற்காக நான் சொல்கிறேன் என்று சொன்னால், வரலாறு எவ்வளவு முக்கியம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். வரலாறை அடிக்கடி நினைவிட்டுக் கொண்டே, மக்கள் மறந்து கொண்டே இருப்பார்கள். நமது கடமை அதை நினைவூட்டிக் கொண்டே இருக்க வேண்டும். இன்னொன்னு சொல்லுவான், தவறே செய்யாதவன் ஞானி, அடுத்தவன் தவறிலிருந்து படித்துக் கொள்ளுவன் புத்திசாலி, தன்னுடைய தவறிலிருந்து படித்துக் கொள்ளுகின்றவன் அறிவாளி. ஆனா எந்த தவறுகளிலிருந்தும் படிக்காதவனை முட்டாள் என்று சொல்வதை விட்டா நம்ம சொல்ல முடியும். அப்போ சமூகம் கடந்த காலத்தில் நாம் பார்த்த அனுபவங்களில் இருந்து என்ன தவறுகள் என்று படித்துக் கொள்ளவில்லை என்று எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த சமூகத்தினுடைய அழிவு வெகு தூரத்தில் இல்லை என்பதுதான் சொல்ல முடியும். இன்னைக்கு 2 அற்புதமான நிகழ்வு, வரலாற்று நிகழ்வு. நான் ஒரு சத்யா சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப டெக்னிக்கலா உள்ள போக முடியல. நான் ஒரு பிராட் பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட் மட்டும் தான் அதில் பார்க்கணும்னு நினைக்கிறேன். வியட்நாம் போர், அது சொல்லுகிற செய்தி என்ன? அவர் அட்மையானுடைய டெப்டி கான்சல் ஜெனரல் was mentioning about an episode in the Bible about Goliath and David. It was the apt analysis, very much fitting into the episode of Vietnam and America. அதாவது ஆயுதமே இல்லாத மக்கள், பொருளாதார பலமே இல்லாத மக்கள், உலகத்தினுடைய மிகப்பெரிய ராணுவம், உலகத்தினுடைய மிகப்பெரிய வளமான செல்வாக்கான நாடு, அந்த நாட்டை எதிர்த்து இவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் என்று சொன்னால், அந்த வெற்றி எப்படிப்பட்ட வெற்றி, எப்படி பெறப்பட்ட வெற்றி, யாரால் தரப்பட்ட வெற்றி என்பதுதான் அதுல நம்ம முக்கியமா பார்க்கணும். அந்த வியட்நாம்ல போட்ட குண்டுகளை பற்றிய ஒரு கட்டுரை இருக்கிறது. அந்த வியட்நாம்ல போட்ட குண்டுகள் ஆரஞ்சு அப்படின்னு ஒரு குண்டு போட்டிருக்காங்க. அந்த ஆரஞ்சு என்கிற குண்டு என்ன செய்யுமா, அது வெடித்த உடனே அதிலிருந்து தெளிக்கிற அமில கசிவு இருக்கு பார்த்தீங்களா, அந்த அமில கசிவு மனிதர்களுடைய தோள்களிலே போய் ஒட்டி கொண்டு அது எத்தனை நாளானாலும் ரணமாக, ஆறாத ரணமாக அது இறப்பு வரைக்கும் அப்படி இருக்கும். அதுல ஏறக்குறைய 21 லட்சம் மக்கள் இறந்திருக்கிறார்கள். அமெரிக்காவிலே 55,000 படை வீரர்கள் இறந்திருக்கிறார்கள். அமெரிக்கா 1000 கோடி செலவழித்திருக்கிறது. எப்போ? அன்றைக்கு காலகட்டத்திலே 1000 கோடி ரூபாய் செலவழித்து அந்த வியட்காங் அந்த போரிட்ட மக்களுடைய ஒற்றுமையை அவர்களால் சிதைக்க முடியவில்லை. அந்த மக்கள் போராடி இருக்கிறார்கள். ஹோசிமின் போன்ற அற்புதமான தலைவர்கள் உருவாகி இருக்கிறார்கள். அதுல ஒரு அருமையான ஒரு ஒரு ஒரு
ஒரு எபிசோட் அதில் அந்த வந்து எனக்கு வந்து ஹோசிமினுக்கு வந்து என்ன இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது அதில் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 19ஆம் நூற்றாண்டில் தின் என்கிற பெண் போராளியை பிரெஞ்சு ஏகாதிபத்தியம் கைது செய்து சிறையில வைக்கிறார். சிறையில வைத்து அவரை தூக்கில போட போறது. தூக்கில போடுவதற்கு முந்தைய நாள் அந்த தின் என்கிற பெண் போராளி அந்த சுவரிலே, சிறையினுடைய சுவரிலே எழுதி வைக்கிறார். என்ன எழுதி வைக்கிறாள்னா, அது வந்து புத்திஸ்ட் லேண்ட். நல்லா சொன்னார் நம்முடைய முகவரி அவர் சொன்னாரு, பெருமைக்குரிய புத்தரை பார்த்து அந்த அம்மா எழுதுது, நான் மீண்டும் பிறப்பதற்கு அனுமதியுங்கள். அப்போது எனக்கு 1000 கைகளையும் அந்த கைகளில் 1000 துப்பாக்கிகளையும் அளிக்குமாறு வேண்டுகிறேன் என்று அந்த பெண்ணை எழுதி வச்சிருக்காங்க. இதை ஹோசிமின் பார்த்துட்டு தான் அவர் புரட்சி வீரராக அந்த நாட்டினுடைய புரட்சி படைக்கு தலைமையேற்று அந்த சுதந்திரத்தை அடைந்து தர வேண்டும் என்கிற வெறியோடு போராடுகிறார் என்றெல்லாம் பார்க்கிறோம். இன்னைக்கு வந்து பொருளாதாரத்தில் நல்லா வளர்ந்துருக்குதுன்னு சொன்னார். இன்னைக்கு 2 நாளா 3 நாளா பார்த்தீங்கன்னா நம்முடைய அரசாங்கம் வந்து உலகத்தில் வந்து எத்தனாவது பொருளாதாரம்? 4வது பொருளாதாரமா? ஜப்பானோட மேல போயிட்டான் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து மனித வளர்ச்சி குறியீடுல இன்னைக்கு வந்து வியட்நாம் வந்து 90வது இடத்துல இருக்கு, நம்ம 130வது இடத்துல இருக்கோம். இதுதான் யதார்த்தம். இன்னைக்கு பொருளாதாரத்தை வந்து இன்னைக்கு வந்து இந்த எதற்காக இதை இப்ப நான் நிறைய இளைஞர்களை பார்த்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நான் 2 நாளா காலில இருந்து டிவியை பார்த்துட்டு இருக்கிறேன். இந்த டிவியில வந்து என்ன விஷயங்கள் கடந்த கொஞ்ச நாட்களாக மாலை நேரத்துல தொலைக்காட்சிகளையே பார்க்க முடியல. அதுவும் இங்கிலீஷ் சேனல்ஸ் 24 சேனல் இருக்கு. 4-5 பெரிய முதலாளிகள் வைத்திருக்கிறார். அம்பானி ஒரு சேனல் வச்சிருக்கிறாரு, அதானி ஒரு சேனல் வச்சிருக்கிறாரு, மற்ற 2-3 சேனல் வந்து மோடிக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் வைத்திருக்கிறார்கள். இந்த பெஹல்காம் அந்த சம்பவத்தை பற்றி அவர்கள் தருகின்ற தகவல்களை பார்த்தது சிரிப்பதா அழுவதா என்று கூட சில நேரங்கள்ல நமக்கு வந்து சந்தேகமா இருக்கு. இன்னைக்கு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன ஓடுது? ஒரு அரசியலுக்கு புதிதாக வந்திருக்கிற ஒரு நடிகர் வந்து மாணவர்களுக்கு பரிசு கொடுக்கிறார், வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு. சரி, இது வந்து எல்லா அரசியல் கட்சிகளும் பரம்பரையா செஞ்சு விட்டுருக்காங்க. ஆனா இன்னைக்கு காலையில 8 மணிக்கு ஆரம்பிச்சாங்க. அவர் வீட்டிலிருந்து புறப்பட்டு விட்டார், இப்பொழுது இந்த முக்கை தாண்டி விட்டார், அங்க வந்து சமையல் நடக்கிறது, இங்கு விதவிதமான சமையல், அந்த ஒவ்வொரு சமையலையும் டிவி வந்து வர்ணித்துக் கொண்டே இருக்கு. இதுவரை இங்க வருகிற மாணவர்கள் மாணவிகள் இப்படிப்பட்ட சாப்பாட்டை சாப்பிட்டதே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு விசேஷமாக சமையல் நடக்கிறது. இது வந்து ஒரு டிவி ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கு. இன்னொரு டிவியில வந்து டாக்டர் ராமதாஸும் அன்புமணி டாக்டர் போட்டு அந்த விவகாரம் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப இதுல நம்ம சத்யா வந்து அங்க ரஷ்யா, இது ஜெர்மனி, இங்க ஜப்பான், இதை நம்ம கேட்பதற்கு இத்தனை பேர் இருக்க பார்த்தீங்களா? இதுதான் வெற்றி. இன்னைக்கு இதான் இவ்வளவு இளைஞர்கள் வந்திருக்கதான் இல்லை. சோ நமக்கு இருக்கிற இன்னைக்கு இருக்கிற அந்த யுத்தம் இருக்கிறது அல்லவா, இந்த யுத்தம் தான். இந்த யுத்தத்துல வந்து நமக்கு வந்து களப்பணியாளர்கள் வேணும். நீங்க வந்து பாசிசம் வந்து எப்படி வந்தது? பாசிசம் வந்து நீங்க வந்து ஹிட்லர் வந்து இஸ் ஃப்ரம் எ வெரி பயஸ் கேத்தலிக் கிறிஸ்டியன் ஃபேமிலி. மிகுந்த பக்தி உள்ள அன்றாடம் தேவாலயத்திற்கு போகிற ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்தவர் தான் இந்த ஹிட்லர். பைபிளை எப்ப வந்தாலும் கையில வைத்திருப்பார். இந்த பைபிளை சொல்லித்தான் அந்த பாசிசத்துக்கு அந்த மக்களை வந்து அவர் திருப்பி, அதான் வெரி டேஞ்சரஸ் ட்ரெண்ட், ரிலிஜன் அண்ட் பாலிடிக்ஸ் மிக்சிங், ரொம்ப டேஞ்சரஸ். முசோலினிக்கு வந்து பாசிசத்திற்கு ஆதரவாக வாக்கு போட சொன்னது யார் என்று சொன்னால் போப்பாண்டவர் தான் ஓட்டு போட சொன்னார். போப்பாண்டவர் கையில 14 ஓட்டுகள் இருந்தன. அந்த 14 ஓட்டுகளை வந்து அவர் போட சொன்னதினால்தான் அந்த சட்டம் வந்து முசோலினிக்கு கொடுக்கப்பட்ட அளவற்ற அதிகாரம் கொடுத்த அந்த சட்டம் எப்பொழுது நிறைவேற்றப்பட்டது என்று சொன்னால்
போப்பாண்டவருடைய ஆதரவை பெற்று அந்த வாக்குகளை பெற்ற பிறகுதான். இதெல்லாம் வரலாற்றில் நான் எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், எப்படி பாசிசம் உள்ளே வந்தது. இன்னொரு முக்கியமான ஒரு கோணம், ஹிட்லர் got power through a democratically elected process. தேர்தல் மூலமாகத்தான் அவர் ஆட்சியை பிடிக்கிறார். இன்னைக்கு நமக்கு இருக்கிற பெரிய சேலஞ்ச் அதுதான். இன்னைக்கு தேர்தலின் மூலமாக பாசிஸ்ட் மைண்ட் செட் உள்ள லீடர்கள் ஆட்சியை பிடிக்கிறாங்கல்ல, இதை பொதுமக்களே எங்களுக்கு ஜனநாயகம் வேண்டாம், we want a strong leader அப்படின்னு சொல்றாங்கன்னா, அது எந்த வகையிலே நாம் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய. நேபாளில் ஒரு போராட்டம் நடந்தது ஒரு 2 மாசத்துக்கு முன்னால. எனக்கு we don't want democracy, bring the king back. மன்னரை மீண்டும் கொண்டு வாருங்கள், எங்களுக்கு ஜனநாயகம் வேண்டாம் என்று சொன்னால் there is something wrong with the system. A democratic process could elect a man like Trump as the president of United States of America, then there is something wrong with the process itself. So it is the challenge. இத மீண்டும் ஜனநாயக சக்திகளுக்கு மக்கள் மீது நம்பிக்கை உருவாவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அதைத்தான் இந்த 2 வரலாற்று நிகழ்வுகளும் நமக்கு சொல்ல வேண்டும். இந்த வரலாற்று நிகழ்வுகளின் மூலம் இளைஞர்களையும் அவர்கள் மூலமாக நாம் சென்றடைய வேண்டிய பொதுஜனங்களிடமும் என்ன சொல்ல வேண்டும் என்று சொன்னால், there is a great danger. அவர் அதான் சொன்னார், ஸ்டாலினை பாராட்டுவர்களை பற்றி கவலையா இருங்கன்னு சொன்னார். அதாவது அவங்களுடைய தேரி என்னன்னு கேட்டீங்கன்னா, பாசிஸ்ட் முதல்ல அவங்களால நேரடியாக எதிர்க்க முடியலன்னு வச்சுங்க, வீழ்த்த முடியலன்னு வச்சுங்க, then they got a 3-pronged strategy: accept, appreciate and annihilate. அதாவது இப்ப அம்பேத்கரை அவங்க எதிர்கொள்ள முடியலன்னா, முதல்ல அம்பேத்கரை அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, பிறகு அப்ரிஷியேட் பண்ற மாதிரி பேசுவாங்க, அதுக்கு பிறகு அனிகிலேட் பண்ணிடுவாங்க. திருவள்ளுவரை முதல்ல அக்செப்ட் பண்ற மாதிரி பண்ணுவாங்க, பிறகு ராஜ்பவன்ல அவருக்கு ஒரு காவி உடை போடுவாங்க, அதுக்கு பிறகு அவர் ஒரு மறுவாடியாக அவரை சித்தரிச்சு அதோட அவரை முடிச்சிருவாங்க. அப்போ இந்த பாசிஸ்ட் போர்சஸை நம்ம எதிர்கொள்வது எப்படி? இவர்களை நாம் இன்னைக்கு ஒரு நம்மளால சில விஷயங்களை நம்மளால சொல்ல முடியல. எனக்கு இப்போ வெளிநாட்டுக்கெல்லாம் நம்முடைய எம்பிக்கெல்லாம் போயிருக்கிறாங்க. நான் தனிப்பட்ட கருத்து, காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்து அல்ல, எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. எனக்கு ஏன் உடன்பாடு இல்லை அப்படின்னா, முதலில் இந்த தேசத்தினுடைய பிரதமர் உங்களை இந்த கட்சியினுடைய தலைவர்களை அழைத்தே பேசவில்லையே. முதல்ல அவர் அவங்களை he should have taken them into confidence. இன்னைக்கு நேரு பிரதமர், சீனா யுத்தம் நடக்கிறது, வாஜ்பாய் எதிர்கட்சி உறுப்பினர், வாஜ்பாய் பாராளுமன்றத்தில் விவாதம் கேட்கிறார். அவருடைய அனுபவம், நேருடைய தகுதி, அவருடைய சுதந்திர போராட்ட வரலாறு, அவருடைய தியாக வாழ்க்கை உலகம் முழுவதும் அங்கீகரிக்கப்பட்ட ஒப்பற்ற தலைவர், தேசத்தை தவிர வேறு எதுவுமே சிந்தித்திராத ஒரு மாபெரும் பொது வாழ்க்கை, 11 ஆண்டுகள் சிறைவாசம், இதெல்லாம் உள்ளதை பார்த்து அடல் பிகாரி வாஜ்பாய் ஒரு இளைஞர் எதிர்கட்சி உறுப்பினர் கேட்கிறார்னா நேரு மறுக்கல. பாராளுமன்றத்தில் விவாதம் நடந்தது, அந்த யுத்தத்தை பற்றிய கருத்துக்கள் பரிமாறப்பட்டன. இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர்கள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள், அங்க இருக்கின்ற அரசியல் கட்சிகள், திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும், சமாஜ்வாடி பார்ட்டியாக இருக்கட்டும், இன்னைக்கு இந்த கட்சிகள் எல்லாம் தேர்தல் ஆணையத்தால் பதிவுபடப்பட்ட கட்சிகள். இந்த கட்சியினுடைய தலைவர்களிடம் இந்த தேசத்தை பற்றிய ஒரு மிகப்பெரிய நெருக்கடியான ஒரு பயங்கரவாத பிரச்சனையினுடைய முக்கியமான அம்சங்களை ஒரு பிரதமர் கூப்பிட்டு பேசுவதற்கு கூட தயாராக இல்லை என்று சொன்னால், நீங்க யாரை போய் கன்வின்ஸ் பண்ண போறீங்க? You should get convinced. நமக்கு சில கேள்விகள் இருக்குல்ல. ஒரு வார் நடக்குது, ஒரு பயங்கரவாத சம்பவம் நடக்குது. அந்த பயங்கரவாத சம்பவத்துல நமக்கு 26 பேர் இறந்து போறாங்க. காட்சிகளை பார்த்தால் நமக்கே
நம்முடைய நெஞ்சம் பதறுகிறது. நம்முடைய பெண்களுக்கு எதிராகவே அவருடைய கணவர்கள் வந்து கொலை செய்யப்படுகிறார்கள். நான் கேட்கிறேன், எப்படி நடந்தது? 2000 பேர் அங்க இருக்கிறார்கள், சுற்றுலா பயணிகள். 2000 பேர் இருக்க இடத்துல வந்து ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் கூட இல்லைன்னா அது எப்படி வந்து பாதுகாப்பு குறைவில்லையா? இன்னைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு மெரினா பீச்சுக்கு போறோம், மக்கள் நிறைய கூடுகிறார்கள். எத்தனை போலீஸ்காரர்கள் குதிரையின் மீது அணிவகுத்து வருகிறார்கள், எத்தனை வந்து ரோமிங் வெஹிக்கிள், போலீஸ் வெஹிக்கிள், எவ்வளவு இடங்கள்ல வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து அங்கங்க வந்து டிராபிக் செக்அப். அப்போ ஒரு சாதாரண எந்த விதமான ஆபத்தும் அபாயமும் பயங்கரவாத அச்சுறுத்தலும் இல்லாமல் மிக அமைதியாக இருக்கின்ற சென்னையிலே மக்கள் கூடுகிறார்கள் என்று சொன்னால், இவ்வளவு பெரிய ஏற்பாடுகளை செய்துகின்ற போது இது 24 மணி நேரமும் பயங்கரவாதிகளுடைய அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிற ஒரு மாநிலம், எந்த நேரத்திலும் பயங்கரவாதம் நிகழலாம் என்கிற எதிர்பார்ப்போடு இருக்க வேண்டிய மாநிலம். அங்க வந்து 2000 பேர் கூடுகிறாங்க. அந்த கூடுகிற 2000 மக்கள் ஒரு 40 நிமிடங்கள் இந்த பயங்கரவாதிகள் அங்க இருந்ததாக சொல்லப்படுகிறது. இது எப்படி நடந்தது? இத வந்து யார் இதற்கு காரணம்? 3 லட்சம் பேர் இருக்கிறார்கள் பாதுகாப்பு படை வீரர்கள் காஷ்மீர்ல, including the army, BSF and the state police force. 3 lakhs of people are there. Then how it happened? And who is to answer? இதுக்கு யாராவது பொறுப்பெடுக்கணும்ல. இதை வந்து அந்த 4 பேர் அவர்கள் என்ன ஆனார்கள்? அவர்கள் வந்து எங்க போனாங்க? எப்படி வந்து 200 கிலோமீட்டர் உள்ள how they came inside 200 kilometers and went back? Who has allowed them? செக் போஸ்ட் என்னாச்சு? அந்த ஊர்ல எவ்வளவு தூரத்துல வந்து கண்காணிப்போடு இருக்கக்கூடிய, அதற்காக எத்தனை ஆயிரம் கோடிகளை இந்தியா செலவழிக்கிறது காஷ்மீர்ல பாதுகாப்புக்காக வேண்டி. அந்த 4 பேர் எப்படி வந்தார்கள், எப்படி போனார்கள் தெரியல. உடனே மும்பையில தாஜ் ஹோட்டல் அட்டாக்க சொல்றீங்க. அங்க கடைசி பயங்கரவாதியை வரை சுட்டி வீழ்த்துறோம் அல்லவா? கடைசி உயிரோடு இருக்கிற ஒருவரை பிடித்து தூக்கில போட்டோம் அல்லவா? அந்த 4 பேரை பிடித்து அவனை அடையாளம் கண்டு அவனுக்கு வந்து சகுந்த தண்டனை கொடுக்காத வரை நம்முடைய பிரதமர் சொல்றார், என் உடம்புல பூரா ரத்தம் ஓடல, செந்தூரம் ஓடுதுங்கிறார். எப்படி? இதை கேட்டாதான் இன்னைக்கு ஏன் பாசிஸ்ட பத்தி பேசணும்னா, இதை நம்ம கேட்டா தேச துரோகின்னு உடனே சொல்றாங்க. நாளைக்கு நம்மளை பத்தியே சொல்லுவாங்க, இந்த மேடையில் இருக்கிற உங்க எல்லாரையும் சாட்சியாகவும் போடுவாங்க. இந்த கேள்விகள் வந்து நியாயமான கேள்விகள். இதுக்கு வந்து அரசாங்கம் பதில் சொல்ல வேண்டிய அரசாங்கம். உடனே வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு 79 பெரிய லிட்டரரி ஃபிகர்ஸ், ஆசிரியர்கள் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அசோகா பல்கலைக்கழகத்துல ஒரு பேராசிரியர். அவர் என்ன போட்டிருக்காரு ட்வீட்ல? அந்த சோஃபியா குரேஷி வந்து அந்த அம்மாவை வந்து நீங்க அந்த அம்மாவை வந்து ராணுவ சம்பந்தமான தகவல்களை பகிர வைத்து நம்முடைய ராணுவம் வந்து ஒரு மதச்சார்பற்ற ராணுவம் என்று உலகத்திற்கு சொன்னது ஒரு மிகப்பெரிய பாராட்டுக்குரிய செய்தி. அது பாராட்டுக்குரிய விஷயம். நாம் அப்படித்தான் இருக்க வேணும். ஆனால் அது மட்டும் போதாது. பல இடங்களில் சிறுபான்மை மக்களுக்கு நடக்கின்ற அந்த துன்பங்களை, துயரங்களை வந்து, அந்த துன்புறுத்தல்களை வந்து தவிர்க்க வேண்டும்னு போட்டிருக்காரு. உடனே தேச பாதுகாப்பு சட்டத்துல நீங்க அவரை வந்து கைது செய்றீங்க. அப்போ வந்து பாசிசம் வந்து இன்னும் மறையல. இந்த பாசிசத்தை வந்து இன்றைக்கு இருக்கிற பாசிசம் வந்து ஹிட்லர் காலத்தில் இருந்த பாசிசத்தை விட மிக கொடுமையான பாசிசம். ஏன்னா ஹிட்லர் காலத்தில் இருந்த பாசிசத்துக்கு வந்து இவ்வளவு தொழில்நுட்ப வசதி இல்லை. இன்றைக்கு வந்து இந்த புதிதாக வந்திருக்கிற தொழில்நுட்பங்கள், அதான் சத்யா சொன்னார், எது பொய் எது உண்மை என்று தெரியாத அளவிற்கு மக்களுடைய மனதை வந்து அவ்வளவு தூரம் குழப்புறான். நாங்க வந்து நான் தம்பி அழகிசாமிலாம் வந்து நாங்கெல்லாம் வக்கீல்கள். எங்களுக்கு வந்து கோர்ட்ல வந்து ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல் லெசன் உண்டு. கோர்ட்ல வாதாடும் போது if you are not able to convince the judge, at least confuse him னு சொல்லுவாங்க. அத மாதிரி இப்ப நாங்க என்ன பண்றோம்னா, அந்த ஊடகங்கள் வந்து மக்களை கன்வின்ஸ் பண்றதுக்கு முடியலன்னு சொன்னா அவங்களை வந்து கன்ஃபியூஸ் பண்றது. ஆகவே இது வந்து ரொம்ப டைம்லி, இந்த விழா வந்து ரொம்ப அருமையான சிந்தனையோடு, திட்டமிடுதலோடு, எதிர்காலத்தை பற்றிய கரிசனத்தோடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த நிகழ்வு. இந்த நிகழ்வுல வந்து
பல அருமையான தகவல்களை நானும் உங்கள் மூலமாக பெற்றுக்கொண்டேன். இது சம்பந்தமா நான் படிக்கின்ற போது நம்முடைய அந்த போலந்து நாட்டில் அந்த ஆஷ்விஸ் வதை முகாமில் அதனுடைய ஆண்டு விழாவில் 15 ஆண்டுகளுக்கு முன்னால் பங்கு பெற்ற 2 பேர் பகிர்ந்து கொண்ட அனுபவங்களை பகிர்ந்திருக்கிறார். அந்த அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதை அதை மட்டும் நான் உங்கள்கிட்ட சொல்லி விடைபெறலாம் என்று எண்ணுகிறேன். இந்த அனுபவங்களை வைத்துக் கொண்டு நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நமக்கு இன்னைக்கு என்ன நடக்கிறது என்று நமக்கு புரியும். அதுல லியோன் என்கிற ஒருவர் அந்த வதை முகாமில் உள்ளே இருக்கிறார். போலந்துல ஆஷ்விட்ஸ் வதை முகாமில் உள்ளே இருக்கிறார். மரணத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறார். 1944-45 குளிர்காலத்தில் சோவியத் யூனியனின் செம்படை போலந்துக்குள் நுழைந்தது. லியோன் மரணத்தின் விளிம்புக்கு சென்றிருந்தார். இனியும் முகாம்களை நடத்த முடியாது என்பது தெரிந்துவிட்டதால் நடமாடக்கூடிய எங்களை போன்ற சிலரை மட்டும் துப்பாக்கி முனையில் இழுத்து சென்றனர். லியோனையும் சில பேரையும் துப்பாக்கியால வெகு தூரத்திற்கு அந்த நாஜி படைகள் இழுத்து செல்கின்றன. ஏன்னா செம்படைகள் வந்து கொண்டிருக்கின்றன. வதை முகாம்களை வைத்திருக்க முடியாது. வதை முகாம்களில் நடமாடக்கூடியவர்களையாவது இழுத்துட்டு போகணும்னு சொல்லி அவர்களை துப்பாக்கி முனையில அழைத்து கொண்டு போகிறார்கள். பசியோடும் குளிரோடும் பயத்தோடும் கிட்டத்தட்ட 10 நாட்கள் நடந்து கொண்டே இருந்தோம். தப்பி ஓட முயன்றவர்களை சுட்டு கொண்டார்கள் என்று அவர் பதிவு செஞ்சிருக்கிறார். 1945 ஜனவரி 27 அன்று செம்படைகள் ஆஷ்விட்ஸ் முகாமுக்குள் நுழைந்த போது அதுதான் அந்த வெற்றியினுடைய நாள். 1945 January 77 the Soviet forces entered the Auschwitz concentration camp. அந்த முகாமுக்குள் நுழைந்த போது காய்ந்த சருகுகள் போல எலும்பும் தோலுமாக பல மனித உடல்களை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். அவர்களில் பலர் உயிருடன் இருப்பதை உணர்ந்த போது அதிர்ச்சியில் உறைந்தே போயினர். கைகாலை அசைக்க முடியாமல், கண்களை கூட இமைக்க முடியாமல் விரித்த கண்களுடன் கிட்டத்தட்ட 7000 பேர் உயிருடன் மீட்கப்பட்டனர். ஆஷ்விட்ஸ் முகாம் மீட்கப்பட்ட அதிகாரபூர்வமான தினமாக வரலாறு இதை குறித்து வைத்திருக்கிறது. இந்த 75 ஆண்டுகளில் இது முடிஞ்சு 75 ஆண்டு ஆயிடுச்சு. என்னவெல்லாம் மாறி இருக்கிறது, என்னவெல்லாம் மாறவில்லை. ஏன்னா அவங்க எல்லாம் திரும்ப அங்க போய் அந்த நினைவுகளை பகிர்ந்து கொள்கின்ற அந்த நாளில இப்போ ஹவு ஆஷ்விட்ஸ் ஹஸ் சேஞ்ச்ட் என்று பாக்குறாங்க. ஆஷ்விட்ஸ் இருந்த இடத்தில் இந்த மலர் செடிகள் அசைந்தாடி கொண்டிருக்கின்றன. ஒருவராலும் வெல்ல முடியாதவராக கருதப்பட்ட ஹிட்லர் இறுதியில் தற்கொலை செய்து கொண்டார். தூய ஆரிய இனத்தை கட்டமைக்க வேண்டும் எனும் அவரது பெரும் கனவு சிதைந்து போனது. உலகமே கண்டு நடுங்கிய ஜெர்மனியின் படைகள் பொடி பொடியாக உதிர்ந்து மறைந்தன. நாஜி ஜெர்மனியை கசக்கி குப்பை தொட்டியில் எரிந்து விட்டது வரலாறு. சந்தேகமில்லாமல் இது ஒரு பெரும் மாற்றம். அதே சமயம் முழு மாற்றம் இன்னும் ஏற்படவில்லை. வெறுப்புதான் முகாமை உருவாக்கியது என்றால் அந்த வெறுப்பு இன்னமும் செழிப்புடன் இருக்கிறது. அந்த பாதிக்கப்பட்டவர் எழுதுகிறார், the hate politics it has not gone. நிறத்தின் பெயரால், இனத்தின் பெயரால், மதத்தின் பெயரால், சித்தாந்தத்தின் பெயரால் மனிதர்கள் அடையாளம் காணப்படுவதும் பிரிக்கப்படுவதும் உலகமெங்கும் தொடர்கிறது. ஒரு ஆஷ்விட்ஸ் அழிந்து விட்டாலும் குட்டி குட்டியாக 1000 ஆஷ்விட்ஸ்கள் நம் கண்ணுக்கு தெரிந்தும் தெரியாமலும் இன்னமும் இயங்கிக் கொண்டுதான் இருக்கின்றன. ஒரு ஹிட்லர் அழிந்து விட்டாலும் பல ஹிட்லர்கள் உருவாவதற்கான சாத்தியங்கள் இன்னும் உயர்ந்து கொண்டிருக்கின்றன. இப்ப நினைச்சு பார்க்கணும், நம்ம யாரெல்லாம் ஹிட்லரா பாக்குறோம். நான் யாரையும் சொல்ல மறந்துவிட வேண்டாம். தேர்தல் அரசியல் பாதையில் அடியெடுத்து வைத்துத்தான் ஒரு சர்வதியாக மாறினார் ஹிட்லர். சட்டத்தின் உதவியுடன் தான் மக்களை, ஒரு பிரிவினரை தேசத்துறைகள் என்றார். வரலாறு எப்படி மாறுது பாருங்க. இனி ஆன்டி நேஷனல் சொல்றது இன்னைக்கு மட்டும் அன்னைக்கு நடந்திருக்குது. அன்னைக்கு நடக்கும்போதும் சட்டத்தின் உதவியோடு தான் he was branded as anti-national. And today also my persons like us, we are also branded as anti-nationals. அவர்களுடைய குடியுரிமையும் பறித்து முகாமில் தள்ளினர். சட்டத்தின் உதவியுடன் தான் ஆஷ்விட்ஸும் இன்ன பிற முகாம்களும் கட்டமைக்கப்பட்டன. இன்னொரு ஆஷ்விட்ஸ் உருவாவதை தடுக்கும் வலிமை சட்டத்திற்கு இல்லை. இதுதான் முக்கியமான பாயிண்ட்.
the law cannot prevent the terror fascist ideology. சட்டம் வந்து அதை தடுத்து விட முடியாது. அப்படி என்றால் இன்னொரு ஹிட்லர் உருவாவதை யாராலும் தடுக்கவே முடியாதா? அந்த கேள்வி முடியும். அதுக்கு பதில் அதான் நம்முடைய மீட்டிங்கினுடைய பர்பஸ். உங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை கவனித்துக் கொண்டே இருங்கள் என்கிறார் 93 வயது மூதாட்டியான மரியன் டர்ஸ்கி. அவங்களும் அந்த முகாமில் இருந்தோம். சக மனிதர்களை யாராவது வெறுக்க சொல்லுங்க அவர் சொல்றார், வான் பண்றார் நம்மள. அந்த மரியன் டர்ஸ்கி, she wants us, be careful, watch for these people. Who are those people? சக மனிதர்களை யாரேனும் வெறுக்க சொல்லுகிறார்களா? உங்களை இன்னொருவரிடம் இருந்து யாராவது பிளவுபடுத்துகின்றார்களா? அரசியல் காரணங்களுக்காக யாரேனும் வரலாற்றை வளைக்கிறார்களா? இன்னொருவரின் அழிவுதான் உங்களை உயர்த்தும், அவர்களை வீழ்த்தினால்தான் நீங்கள் நிமிர முடியும் என்று யாரேனும் உங்களை நம்ப வைக்க முயல்கிறார்களா? உங்களுக்கான எதிரிகளை முடிவில்லாமல் யாரேனும் உருவாக்கி கொண்டே இருக்கிறார்களா? அவர்களை கவனியுங்கள். அவர்கள் அதிகாரமிக்கவர்களாக இருந்தாலும் சரி, சாமானியர்களாக இருந்தாலும் சரி, அவரிடமிருந்து தான் அடுத்த முகாம் தோன்ற போகிறது. அவரிடமிருந்து பிரிந்து நில்லுங்கள், அவர்களுக்கு எதிராக நில்லுங்கள். உங்கள் குரல் அவர்களுக்கு எதிராக ஒலிக்கட்டும் என்றார் மரியன். மிக முக்கியமான ஒன்றை மறந்து விடாதீர்கள் என்றார். சிறுபான்மையினர் பாதிக்கப்படும் போது அமைதியாக இருக்காதீர்கள். உங்களுக்கு வீண் கவலை, முகாம் அவர்களுக்குத்தானே என்று யாராவது நம்பிக்கை ஊட்டினால் கேட்காதீர்கள். சிறியதிலிருந்துதான் பெரியது உருவாகும். அதே முகாம் ஒரு நாள் உங்களையும் ஒரு நாள் விழுங்கும். அதை உணரும் போது நீங்கள் முகாமின் வயிற்றுக்குள் இருப்பீர்கள் என்று முடித்து. I think this is the message. So அந்த முகாமுக்குள்ள நம்ம எல்லாம் போகாம இருக்குதான் இன்னைக்கு வந்து சத்யா நம்ம சிறப்பாக இளைஞர்கள் நிறைய திரட்டி இருக்கிறாரு. I wish you all the best. Thank you.